வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 22. ஹாஸ்டலுக்கு செல்லும் வழி முழுவதும் விஷ்ணு எதுவும் பேசாமல் அமைதியாக வர வினயாவிற்குத்தான் மிகவும் கஷ்டமாக இருந்தது. என்னடா மானங்கெட்ட மனசுது, இவன் பேசினாலும் கஷ்டமா இருக்கு, பேசுறனாலும் இப்படி கஷ்டமா இருக்கே என்று தனக்குள் சலித்துக் கொண்டாள் பெண். ஹாஸ்டல் வாசலில் இறக்கிவிட்டவன், ஓகே வினயா, பாய், குட் நைட் என்று தலையசைத்துவிட்டு கிளம்பி சென்று விட்டான். நாயகி எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் அவளின் இதயமும் நாயகனின் பெண்ணோடு சென்று அவளை வெறுமையாக உணர வைத்தது. விடுதியினுள் சென்றவளிடம் யாரோ ஏதோ கேட்க அவர்கள் என்ன விசாரிக்கிறார்கள் என்பதே புரியாமல் எதையோ ஒன்றை உளறி கொட்டிவிட்டு உள்ளே செல்பவளை அங்குள்ளவர்கள் வினோதமாக பார்த்தனர். அறைக்குள் வந்த வினயா உடைகளை கூட மாற்றத் தோணாது அப்படியே கட்டிலில் சாய்ந்து கண்களை மூடி உட்கார்ந்து விட்டாள். விஷ்ணு சொன்னவற்றை எல்லாம் நினைத்து பார்த்தாலே அவனிடம் உள்ள நியாயம் புரிந்தது. அவன் சூழ்நிலையில் இருக்கின்ற யாருமே அப்படித்தான் அவளிடம் நடந்து கொண்டிருப்பார்கள். ஏன், அதைவிட இன்னும் மோசமாக கூட என்னையும் அப்பாவையும் பேசி இருக்கலாம். ஆனால் அவன் மறந்துவிட்ட ஒருவரை பற்றி இதுவரை ஒரு சொல் சொன்னதில்லையே. பொதுவாக ஒரு பைனான்ஸ் கம்பெனியை இழுத்து மூடிவிட்டால் அதன் வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் சரியாக பணம் பட்டுவாடா செய்யவில்லை, அவர்களை ஏமாற்றிவிட்டு பணம் முழுவதையும் சுருட்டி விட்டார்கள் என்றுதானே வெளியில் செய்தி உலவுகிறது. ஆனால் இதற்கு பின்னால் இப்படியும் கடனை கொடுத்து வசூலிக்க முடியாமல் அவர்களே நஷ்டத்தில் நொந்து மூடிவிட்டார்கள் என்பது மறைக்கப்பட்ட உண்மையாகத்தானே இங்கிருக்கிறது. நாணயத்தின் இரு பக்கம் போல் எந்த ஒரு விஷயத்திலும் நியாய அநியாயம் அவரவர் பார்வை சூழ்நிலையை பொறுத்து இரண்டு பக்கமுமே சரியாகத்தான் இருக்கும் போல் தெரிகிறது. தன் அப்பாவிற்கும் கம்பெனிக்கும் நியாயம் செய்யும் நல்லெண்ணத்தோடுதான் அவன் அனைவரிடமும் சற்று கெடுபிடியாக நடந்துள்ளான். நான் நல்லவளாக இருந்தால் உலகில் உள்ள அனைவருமே நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். நீ இப்படியெல்லாம் நம்பிக்கையின்றி அவர்களை உன் இஷ்டத்திற்கு ஆட்டி வைக்க கூடாது என்று நினைத்தது ரொம்பவே முட்டாள்தனமாக தோன்றியது அவளுக்கு. உண்மையில் அவன் ரொம்பவே நல்ல மனிதன்தான் என்கிற எண்ணம் உதயமாகும் பொழுதே சூரியனை கண்ட பனி போல அவன் மீது அவள் கொண்டிருந்த கோபமும் அவளை விட்டு பெரியாவிடை பெற்று சென்றது. விஷ்ணுவையே இடைவிடாமல் அவளது உள்ளம் வட்டமிட்டது. அவனுடைய அலட்டல் இல்லாத பேச்சு, நடை, உடை, பாவனை, அதிகார தோரணை தனது தவறை உணர்ந்துவிட்டால் யார் என்னவென்று பார்க்காமல் எதிரில் உள்ளவரிடம் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்பது, அவனின் இலகுவான கேலி, கிண்டல், கண் சுமிட்டல், மலர்ந்த சிரிப்பு என ஒவ்வொன்றையும் தனக்குள் கொண்டு வந்து ரசித்துக் கொண்டிருந்தவளுக்கு இறுதியாக அவனின் காதல் பேச்சுகள் சிந்தனையில் குறுக்கிட இதயம் பரவரத்தது. அவனை போன்ற ஒருவன் வாழ்க்கை துணையாக அமைவது பெரும் வரம்தான். அவனுடனான வாழ்வை கற்பனையில் எண்ணி பார்க்கும் பொழுதே அவள் உடலில் ஒருவித சிலிர்ப்பு ஊடுருவியது. என் மனம் அவனை ஏற்றுக்கொண்டு விட்டதா? நான் அவனை விரும்புகிறேனா? இதற்கு பெயர்தான் காதலா? பல்வேறு கேள்விகளுடன் அவள் நெஞ்சில் புதுவித அவஸ்தை தோன்றி அவளை திணறடித்தது. என்னதான் அவனை பற்றி நல்ல விதமாக நினைத்தாலும், இவள் இதயத்திற்கு அவனை பிடித்திருந்தாலும், மனதின் ஓரத்தில் இருந்த அந்த பானக துரும்பை மட்டும் அவளால் ஒதுக்கித் தள்ள முடியவில்லை. விஷ்ணு தற்பொழுது தன்மேல் உள்ள காதல் மயக்கத்தில் தன் அந்தஸ்தை விட்டுக் கொடுத்து திருமணம் செய்ய தயாராக இருக்கலாம். ஆனால் அவனுடைய அப்பா அம்மா அவனுக்கு எந்த விதத்திலும் தகுதியில்லாத என்னை எப்படி மனம் முடிக்க முன் வருவார்கள்? ஒருவேளை அந்த பிடிவாதக்காரனின் பிடிவாதத்திற்காக அவர்கள் சம்மதித்தாலும் அது என் மரியாதைக்கு பெரிய இழுக்கல்லவா? வேண்டாம், அந்த துன்பமே எனக்கு வேண்டாம். அவனுமே நாளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு கோபத்தில், எங்க கிட்ட கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாம வேலைக்கு வந்தவதானே நீ என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாள். நோ, அதை அவள் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. இத்தனை சிக்கலுடன் நாங்கள் வாழ்க்கையில் இணைய வேண்டுமா? ஒருத்தல் இல்லாத உறவு மலர வாய்ப்பே இல்லை எனும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள அவளுக்கு அச்சமாக இருந்தது. அவனை திருமணம் முடித்து காதல் வாழ்வு வாழ்ந்த பின்னை சிறகொடிந்த பறவையாய் இதயம் வழியில் கிடந்து துடிக்க பிரிந்து கஷ்டப்படுவதை விட அவன் காதலை தான் மட்டும் மனதினுள் சுகமாக சுமந்து கொண்டு கௌரவமாக வாழ்வது மேல் என்று உறுதியாக முடிவெடுத்தாள் வினயா. மறுநாள் அலுவலகத்துக்கு சென்றதிலிருந்து விஷ்ணு மீண்டும் காதல், கல்யாணம் என்று ஏதாவது பேச்செடுத்தால் அதை உறுதியோடு மறுத்து அவன் திரும்பவும் அந்த பேச்சை எடுக்க முடியாத வண்ணம் எதையாவது பேசிவிட வேண்டும் என்று வினயா காத்திருக்க அவனோ அதை பற்றி அவளிடம் வாயே திறக்கவில்லை. பொதுவான அலுவலக விஷயம் என்றால் மட்டும்தான் அவளிடம் பேசினான்.
அன்று மட்டுமல்ல, தொடர்ந்து வந்த 10 நாட்களும் அப்படியே கடந்து செல்ல இவளுக்குத்தான் திடீரென்று அந்த சந்தேகம் எழுந்தது. இவன் நிஜமாவே நம்ம கிட்ட லவ் சொன்னான் தானே? நானும் அதை ஏத்துக்க மாட்டேன்னு மறுத்துட்டேன் தானே? எது எப்படி இருந்துட்டு போட்டும், சாதாரணமா கூடவா இவன் என்கிட்ட பேசக்கூடாது, சிரிக்க கூடாது என்று உள்ளம் வாடினாள் நாயகி. அன்று காலை அறைக்குள் நுழைந்தவளை பார்த்து, குட் மார்னிங் வினயா என்று விஷ்ணு இயல்பான புன்னகையுடன் வரவேற்க பெண்ணின் முகம் மலர்ந்து போனது. அவனிடமிருந்து விலகியிருக்க வேண்டும் எனதான் முடிவெடுத்திருப்பதை மறந்து போனவளாக 10 நாட்களுக்கு பிறகு நம்மை பார்த்து சிரிக்கிறானே என்கிற சந்தோஷத்தில் இவளும் உற்சாகமாக பதில் வாழ்த்து கூறினாள். குட் மார்னிங் சார். அவளின் பளிர் புன்னகையில் தனக்குள் நகைத்துக் கொண்டவள், வினயா, கொஞ்ச காலத்திலேயே நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ மார்க்கெட்டிங்ல நம்பர் 1 பிளேஸ்க்கு கொண்டு வந்ததை பாராட்டி கம்பெனி ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பா கிராண்ட் 5 ஸ்டார் ஹோட்டல்ல 6 மணிக்கு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதை அட்டன் பண்ண சாயந்தரம் 5 மணிக்கு நாம அங்கிருந்து கிளம்பணும் என்றான் தகவலாக. ஒரு கணம் குழம்பியவள், ஆனா உங்க அப்பா காலத்துல இருந்தே கம்பெனிக்கு நல்ல பேர் இருக்கே சார், அப்புறம் எதுக்கு திடீர்னு பாராட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் என்று சந்தேகம் எழுப்பினாள். எங்கே மறுபடியும் ஏதாவது பொய் சொல்லி அன்று போலவே என்றும் அவளை வேறெங்காவது வெளியில் அழைத்துச் செல்ல பார்க்கிறானோ என்கிற சிறு பயம் தோன்றியது அவளுக்கு. அவளின் சாதுரியத்தில் சிரிப்பு வந்தாலும், பாராட்டு ஃபங்க்ஷனோ இந்த கம்பெனிக்கு இல்ல, என்னுடைய ஹார்ட்வேர் கம்பெனிக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் என்று சாதாரணமாக கூறினான். அவனுடைய கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று உள்ளம் குதூகலித்து அவனுக்கு வாழ்த்து சொல்ல தோன்றினாலும் அதன் பின்னான விளைவுகள் பீதியை கிளப்ப, நோ என்கிற மறுப்பு தோன்றும் பொழுதே அவள் முகமும் தன்னால் ஒரு வறட்டு இறுக்கத்தை பூசிக்கொண்டது. சாரி சார், நான் உங்களுக்கு பேவா இருக்கிறது இந்த கம்பெனிக்கு தான், அங்க இல்ல. சோ என்னால அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வர முடியாது என்று மறுத்தாள். அவளை அலட்சியமாக பார்த்தவன், உன்கிட்ட வரியான்னு யாரும் இங்க பர்மிஷன் கேட்டு நிக்கல. என்னோட பி என்ற முறையில என்னோட கிளம்புறதுக்கு தயாரா இருக்கு. இங்க ஒர்க் பண்றேன், அங்க ஒர்க் பண்றேன், அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் இல்ல. யூ ஆர் மை ஒன்லி PA, தட்ஸ் இட் என்று அதிகாரமாய் கூறிவிட்டு அதற்கு மேல் உன்னிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்பது போல் தன் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டான் விஷ்ணு. ஒரு நிமிடம் நின்று அவனை கோபத்தோடு எரித்து விடுவதைப் போல் பார்த்த வினயா பின் கடுப்புடன் தன் மேஜைக்கு சென்று கம்ப்யூட்டரை ஆன் செய்தாள். அதையெல்லாம் ஓரவழியில் அவள் அறியாமல் கண்காணித்துக் கொண்டிருந்த விஷ்ணுவின் இதழ்களில் சின்ன குறுஞ்சிரிப்பு ஒன்று மலர்ந்தது. சாயந்தரம் 5 மணி ஆனதோ இல்லையோ, கிளம்பலாமா வினயா என்ற கேள்வியுடன் அவள் முன்னே தயாராக வந்து நின்றான் விஷ்ணு. பெரியே என்று தனக்குள் நொந்து கொண்டவள் அவனுடன் அமைதியாக கிளம்பிச் சென்றாள். அவன் புறம் தலையை திருப்பாமல் சாலையிலேயே கண்களை பதித்து பயணம் செய்தவள் கார் ஓரிடத்தில் நின்று ஹாரன் அடிக்கவும் அந்த இடத்தை நன்றாக கவனித்து பார்த்தாள். ஒரு பெரிய கேட்டின் வாயிலில் இவர்கள் காத்திருக்க காவலாளி ஒருவன் அவசரமாக கேட்டை திறந்துவிட்டு விஷ்ணுவிற்கு ஒரு சல்யூட் வைத்தான். நெற்றி சுருங்க, இந்த இடத்த பார்த்தா ஹோட்டல் மாதிரி ஒண்ணு தெரியலையே என்றவள் ஐயத்துடன் பார்த்திருக்கும் பொழுதே கார் உள்ளே செல்ல கண்முன்னே அழகிய பெரிய பங்களா காட்சிக்கு கிடைத்தது. அதை பார்த்ததுமே பெண்ணின் இதயம் திக்கென்று அதிர்ந்து போனது. இது என்ன, இவன் வீடா இல்ல கெஸ்ட் ஹவுஸா? இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வரான்? நான் சந்தேகப்பட்ட மாதிரி பொய் சொல்லியிருக்கான் பாரு என்று மனம் பதறும் பொழுதே பார்த்த சினிமாக்களும் படித்த கதைகளும் அவளுக்குள் கண்டதையும் விதைத்து வேதியுறு செய்ய கலங்கி போனாள். தன்னவளின் பாவனைகளையே நமட்டை கடித்து சிறு புன் சிரிப்புடன் ரசித்து பார்த்திருந்தவன் அவளின் கற்பனை எல்லை மீறுவதை அவளுடைய மிரண்ட கண்களிலும் நெற்றியில் முத்தமுத்தாக பூத்த வியர்வையிலும் கண்டு ஓங்கி அதட்டினான். ஏய் சி, போது நிறுத்து, ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணாத என்று அவளை முறைத்தவன், இது ஏன் வீடுதான், காலையில இருந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட ஃபங்க்ஷனுக்கு போனா நல்லா இருக்காதுல, அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் தான் இங்க வந்தேன், இறங்கு கீழ என்றான். ஏ, நீங்க வீட்டுக்கு வந்து தயாராயிட்டு அப்புறம் கம்பெனிக்கு வந்து என்ன கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல என்றாள் உர்ரென்று. அட ராமா, இங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் கம்பெனிக்கு வந்து உன்னை ஹோட்டல் கூட்டிட்டு போகணும்னா ரொம்ப லேட் ஆயிடும். 2 கார்னர், அதனாலதான் போற வழிதானு உன்னையும் வீட்டு கூட்டிட்டு வந்துட்டேமா என்று விளக்கம் கொடுத்தான். அவள் இன்னமும் யோசனையில் இருக்க, சரி உள்ள வா என்று அழைத்தான். நான் வரல, நீங்க போய் மாத்திட்டு வாங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன். இவள என தனக்குள் அழுத்து கொண்டவன், அட பரவாயில்ல வா வினயா, நான் ஒன்னும் உள்ள போட உடனே கதவை சாத்திட்டு உன்னை பெட்ரூம் தூக்கிட்டு போயிட மாட்டேன் என்றான் கிண்டலாக. அயர்ந்து போனவளோ, இதுக்கு என்ன பதில் சொல்றது, பேச்ச பாரு
என்ற கோபமாக தனக்குள் பொறுமை கொண்டிருந்த நேரம் அண்ணம்மா வெளியே வந்தார். என்ன தம்பி, கார் வந்து நின்ன சத்தம் கேட்டுச்சு, வீட்டுக்குள்ள வராம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவா அண்ணம்மா, என்னோட பியவும் என் கூட கார்ல வந்திருக்காங்க. உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா நீங்க மட்டும் தனியா இருக்க வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பண்ணிட்டு இருக்காங்க என்று அவளை மாட்டி விட்டான் விஷ்ணு. ஆனத்த வாங்குறானே என தனக்குள் புலம்பியபடி, அப்படிலாம் இல்லைங்க என்று வேகமாக கீழே இறங்கினாள் வினயா. அட என்ன மணி, தம்பி ஆபீஸ்லயே வேலை செய்யற, உனக்கு அவரோட குணம் பத்தி ஒண்ணும் தெரியாதா? எங்க தம்பி சொக்க தங்க தெரிஞ்சுக்கோ என்று இவள் எதுவும் கேட்காமலே விஷ்ணுவுக்கு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுத்தார் அண்ணம்மா. அதுக்குள்ள நான் வர்றேன்னா சார் டக்குன்னு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருவாரு, நான் உள்ள வந்தா என்ன கவனிக்குமேன்னு வேற லேட் ஆகும், அதான் என மென்று விழுங்கினாள் வினயா. எப்பா என்ன நடிப்புடா சாமி என்றவளை கள்ள சிரிப்புடன் பார்த்திருந்தான் நாயகன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் அதுக்கு இருக்கேன், நீ வா என்றவாறு வீட்டிற்குள் சென்றார் அண்ணம்மா. என்று லேசாக தொண்டையை செருமி பெண்ணை தன்முகம் காண செய்தவன், இனி வேற வழியில வா போலாம் என்று கண்களை சிவட்டி அவளிடம் வெற்றி புன்னகையை வீசினான். இவனை ஜெயிக்கவே முடியாதா என்று பல்லை கடித்தபடி வீட்டினுள் நுழைந்தாள் வினயா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.